நம்முடைய தலைமை கழக செயலாளர் அன்பு சகோதரர் திரு வைகோ அவர்கள் சிறப்புரையாற்றுவார். இயக்கத்தின் இரத்த நாளம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தொண்டர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்திய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர் வச்சு யாரையும் சொல்லலாம். நான் இயக்கத்துக்கு புதுசு. ஒருத்தர் யாராவது பெயர் விடுபட்டு போயிடுச்சுன்னா முதல் சொல்லுவாங்க, முற்றிலும் உணர்ந்துருவோம் இல்லையா? அதனால வேற யாரையும் சொல்ல முடியும். வந்திருக்கிற அனைத்து தொண்டர்களுக்கும், மூத்த நிர்வாகிகள் அனைவருக்கும் காலையில ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு வர வேண்டியது இருக்கு. என்னன்னா, முதல் தடவை கோயம்புத்தூருக்கு வரேன் நான். அண்ணன் புகழ்மன் செந்தில் அவருடைய தாயாருடைய மறைவு, அதை ஒட்டி வர வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருந்துச்சு. சின்ன வருத்தம். அதனால அந்த வரவேற்பு முழுமையா நான் ஒரு சந்தோஷமா ஏத்துக்க முடியல. ஆனால் சொன்ன மாதிரி குறுகிய காலகட்டத்துக்குள் அத்தனை பேர் நீங்க ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தீங்க, நிறைய பேர் கூட வந்திருந்தீங்க. உங்களோட அவ்வளவு ஒரு அன்பான வரவேற்புக்கு முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், தென்றலோ புயலோ இல்ல பல அடைமொழிகள் கொடுக்குறீங்க, எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன் நான். ஒரே ஒண்ணு, நீங்க என்ன கூப்பிட நினைச்சேன், நம்மவர்னு சொல்லுங்க. நீ நம்மவர் அந்த ஒரு சொல் போது எனக்கு வேற எதுவுமே அடைமொழிகள் வேண்டாம். அடைமொழிக்கு தகுதியான நான் கிடையாது. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். நான் என்கிட்ட நிறைய பேர் பிரஸ் கேட்கும் போது, நீங்க எப்படி கொண்டு போக போறீங்க, புரட்சி புயல், ஒரு அரசியல் சகாப்தம், வைகோ அவங்க செய்ய முடியாது, நீங்க எப்படி செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்கிறாங்க. இந்த நம்பிக்கை அப்படி கேட்கும் போது நான் முதலே சொல்லிடுறேன், நான் வைகோ கிடையாது. நான் ஒரு சாமானியன். எந்த திறமைகள் கிடையாது. என்னை விட திறமையான இளைஞர்கள் இருக்காங்க, என்னை விட திறமையான நிர்வாகிகள் இருக்காங்க இந்த இயக்கத்துல. ஆனால் வைகோங்கிற மகன்கிற பாசம், பிணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன திணிச்சது யாரு? தலைவர் கிடையாது, தொண்டர்கள், நிர்வாகிகள். இந்தியாவிலேயே எந்த அரசியல் கட்சியிலேயோ திணிப்பு நடந்திருக்கு. ஆனால் தொண்டர்கள், நிர்வாகிகளோட திணிப்பு நடந்தது நம்ம கட்சியில. ஒவ்வொரு மறுமலர்ச்சி முன்னேற்ற தொண்டரும் நிர்வாகியும் தலைநிமிர்ந்து நீங்க சொல்லலாம். நான் படிச்சது கோயம்புத்தூர், நீங்க பிஎஸ்சி டெக்னிக் தான் கோயம்புத்தூர் படிச்சேன், எம்பிஏ படிச்சனால. தமிழ்நாட்டிலே எனக்கு பிடித்த ஊர் என்று சொன்னால் அது கோவை. சென்னை எனக்கு உண்மையிலே சொல்லி கேட்டீங்கன்னா சென்னை எனக்கு பிடிக்காது. ஏன்னா இது முன்னாடி மாதிரி ஒரு இடத்துல போய் பேசிட்டு போயிடலாம். ஆனா சோசியல் மீடியா இது போயிட்டு லைவா போயிட்டு இருக்கு பல ஊருக்கு. சென்னையில் இருக்கிறவங்க கேட்பாங்க. ஆனால் எனக்கு மிகவும் பிடித்த ஊர்களில் கோவை. ஏன்னா நான் இங்க 2 வருஷம் படிச்சிருக்கேன். நான் முதல்ல இந்த ஊருடைய கிளைமேட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாகரீகம். வாங்க போங்க, யார சிறுவர்களை பார்த்தோம் நாகரீகம், அது ரொம்ப கவர்ந்து. நானே பல இடங்கள் அந்த 2 வருஷம் நான் இங்க இருக்கும்போது அந்த நடைமுறையில் அது பழகிறதுனால இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. நான் இங்க இந்த ஊரை விட்டு போய் கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகும் போது. இனியும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க. என் சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம், பழைய இன்னைக்கு தென்காசி மாவட்டம். ஆனால் நிறைய பேர் கேட்பாங்க, உங்க சொந்த ஊர் அரசியல் வைகோ மகன் எனக்கு யாரும் தெரியாது. முன்னாடி யாரும் தெரியும், இன்னைக்கு பேப்பர்ல டிவியில் வர போய் தெரியுது. முன்னாடி ஒரு ஃபிளைட்ல போனாலும் சரி, ட்ரெயின்ல போனாலும் யாருக்கு எனக்கு தெரியாது. பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, ஏங்க உங்க ஊரு அந்த கொங்கு பகுதிங்களா, உங்களுக்கு கோயம்புத்தூருங்களா கேட்பாங்க. இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லையே உங்க இது பார்த்தீங்கன்னா, உங்க பேசுறது பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு மண்டல இது இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, படிச்சேங்க நானு, அந்த மக்களுடைய கலாச்சாரம், அந்த மக்களுடைய பேச்சு, அந்த நாகரிகம், அதை நான் ஒரு விரும்பி அதை எடுத்துக்கிட்டேன். அதனால இந்த பேச்சு சொல்றாங்க. இந்த உணவு, கோவை கொங்கு நாட்டு உணவு பலது இந்த ஊர் எனக்கு கவர்ந்துச்சு. நான் ஒரு கட்டத்தில் கூட காலேஜ் முடிச்சுட்டு இங்கே கூட ஏதாவது செட்டில் ஆகல கூட நினைச்சது உண்டு. எனக்கு பிடிச்ச அவ்வளோ பிடிச்ச ஊர் கோவை. இந்த கோவையை பொறுத்த வரைக்கும் அந்த மாவட்ட செயலர் நானும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பேசியிருப்போம் நினைக்கிறேன், உள்ள பேசியிருப்போம் நினைக்கிறேன். ஒன்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் அண்ணனை பற்றி யார்கிட்டயே சொல்லலாம் என்ன பழதை என்கிட்ட சொல்லியிருக்காரு.
நான் வெளிப்படையா பேசுறேன். நான் இது மூடி மறைக்கிறது அது கிடையாது. அதுக்கு தான் நான் முதலே சொல்லுவேன். நான் அரசியலுக்கு லாய்க்கு இல்லாதவன் நான் சொல்லுவேன். அரசியல் உங்களுக்கு தெரியும். நான் சொல்லியிருக்கேன், பாலிடிக்ஸ் இஸ் a toxic environment. நச்சு நிறைந்த உலகம் இந்த அரசியல் உலகம் சொல்லியிருக்கேன். நான் என்னால ஒரு உறவினரோ ஒரு நண்பரோ மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில பேசினா ஒரு இடத்துல பார்க்கும்போது எங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிடம் அந்த இடத்துக்கு போயிடுவேன் நான். ஏன்னா அந்த மாதிரி பேச பழக எனக்கு தெரியாது. ஆனா அரசியல் அப்படி கிடையாது. பலது துரோகி இருந்தாலும் அவன் துரோகம் செய்வான் என்று தெரிந்தாலும் அவனையும் அரவணைத்து அவனுக்கு நல்லது செஞ்சு மறுபடியும் நம் முதுகில் குத்துவான் என்று தெரிந்தும் கூட அவனுக்கு நல்லது செய்யணும். அதுதான் அரசியல். ஆனா அண்ணன் கிட்ட பேசும்போது செல்வராஜ் அண்ணா கிட்ட நிறைய வெளிப்படையா நான் பேசியிருக்கேன், ஓப்பனா பேசியிருக்கேன் நான். அதே நேரத்தில் இன்னைக்கு அண்ணன் கிட்ட நான் 2 மணி நேரம் உரையாடி ஒண்ணு தெரிஞ்சது, எனக்கு அவருக்கு நிறைய ஒற்றுமைகள் உண்டு. என்ன ஒற்றுமையை சொல்லிடுறேன் நான், மனசுல பட்டது அப்படியே பேசுற அந்த பழக்கம், மனசுல என்ன படுதோ உள்ளபடியே பேசுற அந்த பழக்கம் அண்ணனுக்கு நிறைய உண்டு. உள்ளபடி பேசுறதுனாலேயே அண்ணனுக்கு தலைவருக்கும் பலமுறை ஒரு கருத்து வேறுபாடு வந்தது உண்டு. ஏன்னா எங்க வீட்டுல எங்க அம்மா சொல்லுவாங்க, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், ஏன் நீ மொத்தம் தலைவர்கிட்ட அப்பா கிட்ட பகையை வளர்த்துக்கிற, எல்லாரும் நீ ஒரு ஆமான்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதான செய்ய வேண்டியதான. நான் சொல்லுவேன், நான் அந்த பழக்கம் என்னைக்கு எனக்கு முடியாது. சொந்த பொதுவாகவே என்னோட இயல்பு என்னன்னா உள்ளபடி பேசுறவன், நான் மறைச்சு பேச முடியாது. நான் அப்படின்னா முடியாது, இப்படிதான் நான் பேசுவேன். எனக்கு அவருக்கு ஒரு பல ஒற்றுமை உண்டு. இன்னைக்கு அதை நான் தெரிஞ்சுக்கிட்டனால எனக்கு முதலும் ஒரு மகிழ்ச்சியான இன்னைக்கு தருணமா இருந்தது. இன்னைக்கு காலையில ஏர்போர்ட்ல இருந்து வந்ததுல இருந்து எங்களுடைய வரவேற்பு எல்லாம் அதோட எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணுகிட்ட அந்த 2 மணி நேரம் உரையாடல அந்த 2 மணி நேரம் தான். நம்ம இயக்கம் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒத்துக்கொண்டு உட்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 28 வருஷம் ஓடிடுச்சு. நிறைய பேர் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இன்னைக்கு கூட அன்னைக்கு அந்த துக்க நிகழ்ச்சியில ஒரு ஒன்றிய செயலாளர் ரொம்ப உயரமான பேர் எனக்கு மறந்துச்சு, சுந்தரசாமி. அவரு சொல்லும் போது அந்த காலத்துல அவ்வளவு தாட்டியமா இருப்பாரு. இன்னைக்கு வயது 24 வயசா, இயக்கத்துக்கும் வயது 28. இயக்கத்துல அன்னைக்கு 50 வயசுல வந்தவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா 28 வயசு, 45 வயசுல ஒவ்வொருத்தருக்கு வயது மூப்பு. ஆனா இன்னியும் பொறுத்த வரைக்கும் அவருக்கு உள்ளுக்கு ஒரு ஏக்கம், நம்ம கட்சி நல்லா வரணும், தலைவர் ஒரு நல்ல ஒரு அரசியல் இடத்துல வந்து ஒரு ஏக்கம், ஒரு நிறைவு செய்ய முடியாத ஒரு ஏக்கம். அந்த கவலை எனக்கு ஒரு மகனா அந்த ஏக்கம், உங்களுக்கு வந்து ஏக்க தந்தைங்கிற மாதிரில உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஏக்கம் இருக்கு. ஆனால் சிலது நம்ம பிராக்டிக்கலா இருக்கணும், நடைமுறைக்கு இதா இருக்கணும். நம்ம அடைய வேண்டிய இலக்கு மிகவும் கடினமான ஒரு இலக்கு, உள்பாதை. தலைவர் கட்சி ஆரம்பிக்கும் சொன்னார், உள்பாதை சொன்னாரு. இது இன்னைக்கு என்னன்னா அதோட கடினமான பாதை. இன்னைக்கு இருக்கிற நிலவரம் பாத்தீங்கன்னா அதோட கடினமான பாதை. இமயமலை போன்ற சிகரங்கள் காட்டாற்று வெள்ளத்தை தாண்டி போற அந்த அளவுக்கு அவ்வளவு சிரமமான இன்னைக்கு சூழ்நிலை நம்ம உட்கார்ந்து இன்னைக்கு என்ன செய்ய போறோம். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும், அதாவது எல்லா இடங்களையும் கட்சிக்காரர்களை பார்க்கிறேன், நிர்வாகிகளை பார்க்கிறேன், தொண்டர்களை பார்க்கிறேன். அவங்க மனசுல வச்சிருக்க நம்பிக்கை எப்படியாவது சரி துரை வைகோ வந்துட்டாரு, நல்லா செய்வார், செயல்படுவார், நீங்க இயக்கத்துக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவாருங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை மனசுக்கு ஒரு பெரிய பாரத்தை கொடுக்குது. என்னால் முடிந்தவரை நான் செயல்படுவேன். என்னன்னா பல இடங்கள் சொல்லியிருக்கிறான், நான் ஒரு சாமானியன். ஆனால் நல்ல திறமையான இளைஞர்கள் இருக்காங்க, நம்ம கட்சியில் இருக்காங்க, பொதுமொழியில் இருக்காங்க. அரசியல் என்ன மாதிரி நான் இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பொதுவா அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள் மேல, அதிகாரிகள், அதிகார வர்க்கத்துக்கு மேல கடுமையான கோபத்தில் இருந்தவனான சாதாரண பொதுஜனமான இந்த இப்படி சாதாரண சாமானியர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஒரு தொழில் செய்யறவங்க எவ்வளவு கஷ்டப்படுறான், சாதாரண பொதுமக்கள் ஒரு புது இடத்துல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த ஆதங்கம், அந்த கோபம் என் மனசுல வந்து அந்த மாதிரி இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்க
நம்ம கட்சியில் இல்லாம இருக்கலாம். அவங்க எல்லாம் ஒரு இணைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் வரும். அதனால சொல்றேன் நான் உங்களுடைய முன்னேற்ற அரசியல் சொல்றதுதான் முன்னேற்ற அரசியல். என்கிட்ட கேட்டாங்க, எங்க உங்க பேச்சுல இனி யாரையும் நீங்க தாக்கி பேசலையே, எதிர்மறை கருத்துக்கள் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களே, இப்படி பேசலாமே அப்படி பேசலாமே, அந்த ஃபயர் வேணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபயர் வரும், வர நேரத்தில் அதை நான். ஆனால் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னா அவங்களுக்கு மக்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி இந்த சோசியல் சர்வீஸ் அதெல்லாம் செய்யலாங்க. ஆனா அதனால பெருசா கட்சி நீங்க வளர்த்துற முடியாது சொன்னாங்க. யாரு அது மாதிரி நிறைய பேர் அதை முயற்சி பண்ணி தோத்துட்டாங்க அப்படின்னு நான் சொன்ன போடுறது ஒரு விதைன்னு சொன்னேன் நான். அது இன்னைக்கு இல்லாட்டியும் 5 வருடங்கள் 10 வருடங்கள் கழிச்சுனாச்சும் அந்த விதை கண்டிப்பா ஒரு மரமாகும். அதுக்கு நான் என்னோட முடிந்த வரைக்கும் அந்த கொந்தளிப்பை செய்வேன்னு சொல்லியிருக்கேன் நான். இப்போ வர தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நகராட்சி பேரூராட்சி தேர்தல் பொறுத்த வரைக்கும் முடிந்த வரைக்கும் நம்ம ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறோமோ சிலதை பொறுத்த வரைக்கும் நான் வெளிப்படையை நம்ம பேச முடியாது. காரியக்கிருக்கணும், பொதுவான சொல்லி காரியக்கிருக்கணும் இருக்கணும். நம்ம 28 வருஷம் இந்த கட்சி இருந்திருக்கு. ஒரே முறை இந்த தடவை ஒரே முறை தான் நம்ம ஒரு ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறோம். நிறைய நம்ம கழக தோழர்கள் சாதாரண தொண்டர்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க, எல்லாத்தையும் இழந்திருக்காங்க இந்த கட்சிக்காண்டி. அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி பண்றக்கூடிய சூழ்நிலை முதல் முறை நம்ம அரசியல் முதலோடு. இது நகராட்சி உள்ளாட்சி மாத்திரம் கிடையாது, பல பேருடைய வாழ்க்கையை பிரச்சனை கட்சிக்காரர்களுடைய முதல் தருணம். நம்ம இந்த 28 வருஷத்துல நம்ம எவ்வளவு நம்மளுடைய இயக்க குடும்பங்களுக்கு முதல்ல செய்யணும். பொதுமக்களுக்கு நம்ம உதவி செய்யலாம், அது செய்யணும். முன்னேற்ற அரசியல் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நம்ம இயக்க குடும்பம், இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்தில் குடும்பத்தில் இருக்கவங்க நிறைய பேர் நம்ம கடமைப்பட்டிருக்கணும். எவ்வளவு பேர் நான் இன்னைக்கு எவ்வளவு பரிந்துரைகள் வரும்போது தலைவர் வரும்போது நான் முதல்ல சொல்லுவேன். நான் அவன் என்ன செஞ்சிருக்காங்க இயக்கத்துக்காண்டி, தலைவருக்காண்டி என்ன செஞ்சிருக்காங்க, செஞ்சிருந்தாங்கன்னா அந்த பரிந்துரையை கொண்டு போங்க. இவர் சொந்தக்காரங்க, அவர் சொந்தக்காரங்க, அவர் தெரிஞ்சவர் நண்பருக்காண்டி தயவு செய்து செய்யாதீங்க. முந்தா நாள் நடந்த நிகழ்ச்சி நான் சொல்றேன். அண்ணா நகர் எங்களோட A20 வீட்டுல ஒரு நபர் எங்க ஊர்க்காரர், எங்க ஊர் பக்கத்து ஊரு வந்திருக்கார். வந்துட்டு ஒரு அரசாங்க சம்பந்தப்பட்ட ஒரு அப்ளை பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஒரு வாய்ப்பு போராட்டத்தில் கலந்துருக்காங்க. இந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்தது 2 வருஷம் நான் வேலை பார்த்திருக்கேன். இந்த 1 மாசம் பிரச்சாரம் பண்ண இந்த நேரத்தில் அவங்க கலந்துக்கிட்டாங்களா, என்ன வேலை செஞ்சிருக்காங்க கட்சிக்காண்டி? அப்படி இருந்தால் பரிந்துரை செய்யலாம், இல்லைன்னா கிடையாது. சரி, நண்பராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கிட்டே நீதிதான். எங்க அம்மா கிட்ட சொன்னேன். ஏன்னா இயக்கத்துக்காண்டி வேர்வை மூலம் எல்லாத்தையும் இழந்திருக்காங்க கட்சிக்காரர். அவ்வளவு எத்தனை பேர் இழந்திருக்காங்க. அவ்வளவு பரிந்துரை வருது, எல்லாத்தையும் செய்ய முடியல. ஒரு மந்திரி கிட்ட ஒரு பரிந்துரை 2 பரிந்துரை கொடுக்கலாம், அது செஞ்ச வேணும். நான் சாமானியன் மறுபடியும் சொல்றேன். ஆனால் இங்க இருக்கிற சகோதரர்கள், எனக்கு வயதுல என்னோட மூத்தவங்க தான் இருக்கீங்க. இந்த மாவட்டத்துக்கு பொறுத்த வரைக்கும், கோவை மாவட்டத்துக்கு பொறுத்த வரைக்கும் அன்னைக்கிட்ட பேசுறது என்னன்னா, நான் இன்னைக்கு தலைமை கழக செயலாளர் இருக்கிறேன். லட்சியம் இருக்கும். என்ன லட்சியம் நம்ம கட்சிக்கு? அதுல நம்ம எல்லாம் உண்மைப்பட்டிருக்கலாம். ஆனால் கருத்துக்கள் வேறப்பட்டிருக்கலாம். நம்ம ஒருத்தருக்கு சில மனஸ்தாபங்கள் இருந்திருக்கலாம். இந்த 10 வருஷத்துல, இந்த 15 வருஷத்துல நம்ம ஒருத்தருக்கு சில பல சங்கடங்கள் இருந்திருக்கலாம். 2 அணிகள் இருக்கலாம், 3 அணிகள் இருக்கலாம். ஆனால் இனி வர காலங்கள்ல நம்மளுடைய அரசியல் ரீதியா 5-6 விழுக்காடு இருந்த நம்மளுடைய ஓட்டு வங்கி, வாக்கு வங்கி இன்னைக்கு சரிஞ்சிருக்கு. இன்னைக்கு திரும்பி நம்ம மீண்டு வரணும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆட்சி பிடிச்சிடும் கிடையாது, ஆனால் இழந்த அதை நம்ம எப்படி மீண்டு வந்துடலாங்கிற அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனால் அதுக்கு முதல் படி உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன். நான் யாரையும் நான் குற்றப்படுத்தி சொல்றதுனால தவறு எல்லா பக்கத்திலையும் இருக்கு. இங்கே தவறு இருக்கு, இங்கே தவறு இருக்கு. ஒருத்தர் தெரியாம தவறு செஞ்சிருக்கலாம் சில பேர். ஆனால் வர்ற காலங்களில் பொறுத்தவரைக்கும் ஒரு மாவட்டத்தில் ஒரு கட்சி இயங்கணும்னா இப்படிதான் இயங்கணும். அது நம்ம கட்சிக்கும் கிடையாது, பொதுவாக ஒரு இயக்கம் இப்படிதான் இருக்கணும், ரூல்ஸ் இருக்குது. அதை விட்டு தாண்டி சில பண்ணும்போது பல சங்கடங்கள் வருது. அதே நேரத்தில் இன்னொன்று நான் சொல்லிடுறேன். நான் குறை சொல்லலாம், ஆனால்
கடந்த காலங்களில் நான் பார்த்தது நிறைய பேருக்கு நானே சொல்றேன், தலைவர்கிட்ட தயவு செய்து புகார் சொல்லாதீங்க. தலைவரோட குணாசியம் நமக்கு தெரியும். டக்குனு ஒரு டக்குனு கோவப்பட்டுவார், உணர்ச்சிவசப்பட்டுவார். அது சில சமயங்கள் அந்த மாதிரி சொல்லும்போது செய்யும் போது நமக்கு சில பிரச்சனைகள் உருவாகுது. வர்ற காலங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுமையா போகணும். நமக்குள்ள இருக்கிற சில மனசங்கடங்கள், நம்ம வேறுபாடுகள் நம்மளே கலந்துருக்கணும். தலைவருக்கு வரைக்கும் கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. நானே சில முக்கியமான நபர்கிட்ட சொல்லியிருக்கேன். அண்ணன் உங்களுக்கும் தலைவருக்கும் நான் பாலமா இருக்கிறேன். நான் வர காலத்தில் சொல்லியிருக்கேன். நான் எல்லாருக்கும் அதான் சொல்றேன். இந்த கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் வேற, இனிமே வர்ற காலங்கள்ல நம்ம ஓரணியா நம்ம கிட்ட இருக்க வித்தியாசங்கள், மன கஷ்டங்கள், பலவித நம்ம பலவித மனச்சுமைகள் இருக்கலாம். எல்லாத்தையும் எனக்காண்டி, இந்த சாமானியனுக்காண்டி இந்த மனச்சுமைகள் எல்லாத்தையும் கலைத்து விட்டு ஓரணியாக நம்ம இருக்க வேண்டும். அந்த ஓரணியாக நம்ம இருந்தால்தான் வர்ற காலங்களில் நம்ம இலக்கை நாம் அடைய முடியும். என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள், வயதில் உங்களோட பல பேரோட நான் இளையவன் தான், அட்வைஸ் பண்ற அளவுக்கு இது கிடையாது. ஆனால் எனக்கு தெரிந்த மட்டும் பொறுத்த வரைக்கும் அந்த இழந்த நம்ம இதை மீட்டெடுக்கணும்னா நமக்குள்ள முதல் படியை நமக்குள்ள வித்தியாசங்களை தவிர்த்துக்கிட்டு வர காலங்களில் நம்ம நல்ல ஓரணியா நின்று பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அடையலாம், நம்ம இலக்கு அடையலாம், நம்பிக்கை இருக்கு. அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லிடுறேன், ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் ஒன் டே சொல்லுவாங்க. ரோம் நகரத்தை ஒரு நாள் கட்டி முடிக்கல. நம்ம அடுத்து மக்கள் கிட்ட பொறுத்த வரைக்கும் சில ஸ்ட்ராட்டஜிஸ், யுக்திகளை கையாள வேண்டியது இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ப மக்கள் நம்பிக்கை நம்ம பெறணும். இவங்க என்ன செய்ய போறாங்க, இவர் வந்துட்டாரா, இவர் இன்னொரு வாரிசு, பாதிமுக இன்னொரு கட்சி, அப்படிதான் இன்னைக்கு இருக்கு. வெளிப்படையா நம்ம பேசணும். இந்த மக்களுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை உருவாக்குறது, நம்ம செயல்பாடுகள் அப்படி இருக்கணும். நம்ம நம்பிக்கை சரி பரவாயில்லப்பா, ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்களே, நல்ல விஷயம் வித்தியாசமா பண்றாங்களே அப்படிங்கிற சிந்தனை மக்கள் மத்தியில் வரணும். அந்த யுக்திகள் நான் கண்டிப்பா வர்ற காலங்களில் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கேன் நான். ஆனா படிப்படியா ஒரு மாசம் ஆச்சு, எனக்கே மறந்து காலம் பத்தி வேகமா ஓடுது. அண்ணன் சொன்னாங்க நீங்க பதவி எடுத்து 30 நாட்கள், ஆனா 30 நாட்கள்ல ஆக்கப்பூர்வமா என்ன வேலை செஞ்சிருக்கானே கிடையாது. 80% சால்வதான் வாங்கிட்டு இருந்திருக்கேன் நான். கல்யாண வீட்டுகள், துக்க வீட்டுகள் போயிருக்கேன் நான். அப்பதான் நினைப்பேன் நான், தலைவர் எவ்வளவு அடைஞ்சிருப்பாரு இந்த 28 வருஷத்துல. எத்தனை துக்க வீடுகள், திருமணங்கள் இல்லைன்னு சொல்லவே மாட்டார் யாரும். பாராளுமன்ற பணி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. இதுல வேற நமக்குள்ள இருக்கிற வித்தியாசங்கள், சண்டைகள், நமக்குள்ள இருக்கிற சண்டைகள், அதுக்கப்புறம் மேலை பேச்சுகள், படிப்பு, இதெல்லாம் நான் என் தந்தை மேல பொதுவாக நினைப்பேன். அவர் நான் பார்க்கும்போது ஒரு உலகிய ஒரு ரொம்ப நான் அதை பார்த்து நான் பிரமிச்சிருக்கேன். ஆனால் இந்த சமீப காலங்களில் அவருடைய சேர்ந்து நான் அரசியல் பணியாற்றும் போது எவ்வளவு கஷ்டம் புரிஞ்சுக்கிட்டு நான், எவ்வளவு கஷ்டம், முடியவே முடியாது. நான் இன்னைக்கு இந்த ஒரு மாசம் நான் என்னுடைய மன உளைச்சலும் இது பார்க்கும்போது இது ஒரு சித்திரவதை. எப்படி இது இத்தனை வருஷம் பண்ணியிருக்காரு நான் நினைச்சுக்கிறேன். அப்படி இருக்கும்போது வர்ற காலத்தில் பொறுத்த வரைக்கும் நான் படிப்படியா அண்ணன் சொன்ன மாதிரி ஐடி பொறுப்பு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா இல்லாம அரசியல் கிடையாது. நிறைய நம்மளுடைய நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் எங்க சொந்த மாவட்டத்திலேயே சோசியல் மீடியா தெரியாது அவங்களுக்கு. நல்ல நிர்வாகிகள், கட்சிக்காடி உழைத்த நிர்வாகிகள், நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான், அண்ணன் தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு ஒரு படிக்காத சின்ன குழந்தைங்களே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுது, தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிற உங்க பையன்கிட்ட கேளுங்க, உங்க பேரங்கிட்ட கேளுங்க, சொல்லி கொடுப்பாங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருக்கீங்க கவுன்சிலரா, நீங்க நல்லா வேலை செய்வீங்க. ஆனா என்ன வேலை செஞ்சீங்கிறது அந்த ஜனங்களுக்கு போய் தெரியாது. தயவுசெய்து நீங்க கற்றுக்கொள்ளுங்க, குழு அமைங்க. அந்த குழு அந்த இதுல ஒரு வாட்ஸ்அப் குழுவா கொண்டு வாங்க நீங்க. அப்படிங்கிற மாதிரி நான் எங்க மாவட்டத்தில் நான் சொல்லியிருக்கேன் நானு. அதே நேரத்தில் சோசியல் மீடியால எப்படி நம்ம நடந்துக்கணும் அதையும் நான் சொல்லியிருக்கேன் நானு. நண்பர்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன் நானு. ஒரு இணையத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும், அதாவது எட்டிக்வேட் சொல்லுவாங்க. சோசியல் மீடியாவுக்கு ஒரு எட்டிக்வேட் இருக்கு, அதாவது பண்புகள் சொல்லுவாங்க. இணையத்துல சில பண்புகள் நம்ம வச்சிருக்கணும். என்ன பதிவுகள் போடணும், என்ன பதிவுகள் நம்ம போடக்கூடாது, நிறைய வழிமுறைகள் இருக்கு இதுக்கு எல்லாமே. அது நான் சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் நீங்க அடிங்க, நானும் பார்க்கறேன். என்னுடைய முதல் பதிவு
ஐடி ஹெட்டா இணையத்தின் தலைமையா முதல் பதிவாக தான் இருக்க போகுது. அதே நேரத்தில் மாவட்டத்துக்கு மாவட்டம் நம்மளுடைய ஐடி விங்களை நல்லா வலிமையாக்கணும். இனி வர்ற காலங்கள் ஐடி விங் தான். யாருமே மக்கள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டிவியில நியூஸ் கேட்கறதோ ரேடியோல நியூஸ் கேட்கறதோ தினத்தந்தியோ தினமலரோ படிக்கிறது கிடையாது. அவனுக்கு நியூஸ்ங்கிறது சோசியல் மீடியால வாட்ஸ்அப், அது 70% பொய்யான ஃபேக் நியூஸா தான் இருக்கு. இருந்தாலும் அதான் பாக்குறாங்க இன்னைக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கோம், ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஐடி விங்ல எப்படி இருக்கும்? நம்ம மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே கிடையாது. அங்கங்க கொஞ்சம் இருக்காங்க, இங்க ஒரு 5 பேர், அங்க ஒரு 5 பேர் இருக்காங்க. அதனால் மாவட்டத்துக்கு மாவட்டம் அந்த ஐடி விங்க வலுப்படுத்துறது, மாநிலம் முழுக்க சில யுக்திகளை கையாளுறது, அது நம்ம மூத்த நிர்வாகிகள் மாவட்ட செயலர் இருக்கட்டும், அந்தந்த மாவட்டத்தில் முக்கிய நிர்வாகிகளை சேர்ந்து ஆலோசிச்சு அந்த யுக்திகளை கையாளுறது வர காலங்களில் நீங்க நிறைய பார்ப்பீங்க. சிலது பொறுத்த வரைக்கும் பழையன கழிதலும் புதுவன புகுதலும் வலுவல கால வகையினு சொல்லுவாங்க. சிலது பொறுத்த வரைக்கும் நம்ம திராவிட அரசியல் தான், சில திராவிட கொள்கையை இன்னைக்கு நம்ம மாறப்போறது கிடையாது. ஆனால் மக்கள் சிந்தனை எப்படி இருக்கு அதுக்கேற்ற நம்ம சிலது கொஞ்சம் மாடிஃபை மாற்றி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கணுமோ. அதனால நான் படிப்படியா அடுத்து பொறுத்த வரைக்கும் இந்த இயக்க வளர்ச்சிக்காக சரி இன்னொன்னு சொல்லிடுறேன். நிறைய பேர் சொல்றாங்க தலைவருக்கு உடல்நிலை குறைவு சொல்லலாம். வயது மூப்பு 27 வயசு ஆகும். மற்றபடி அவருக்கு உடல்நிலையெல்லாம் நல்லதா இருக்கு. அந்த அவர் மேடையில் அவர் பேசுற அந்த புலியின் சீற்றம் சொல்லுவாங்க. அது எனக்கு என்னன்னா தலைவருக்கு ஓய்வு தேவை. அந்த புலியின் சீற்றம் அது வரும், கண்டிப்பா வரும். அது எல்லா கட்சிக்காரங்க எல்லாருக்கும் சொல்றேன் நான். அவருடைய கணீர் குரல், அந்த ஆவேச பேச்சு, அதுக்கு தமிழ்நாட்டு மேடைகளில் கண்டிப்பாக ஒரு காலத்தில் ஒழிக்கும். அதுக்கு மதிமுக வைகோங்கிறது மதிமுக, நம்மளுடைய பிராண்டுங்கிறது வைகோங்கிறது அந்த பிராண்ட். வந்த காலத்தில் இயக்கத்துறை வளர்ச்சி இந்த முன்னேற்ற அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த இயக்கத்துக்கு ஒரு அடையாளம்ங்கிறது பார்க்கும்போது அந்த வைகோங்கிற பிராண்டு தான். நம்ம அந்த மக்கள்கிட்ட போய் சேர்த்திருக்கோமா? கிடையாது. தலைவர் எவ்வளவு செஞ்சிருக்காரு இந்த தமிழ்நாட்டுக்கு, இந்த நாட்டுக்கு. ஆனா நம்ம கட்சிக்காரங்கள நிறைய நிர்வாகிகளுக்கு அவர் செஞ்சது நிறைய தெரியல. சமீபத்தில் வாசிக்கும் போது நிறைய பேர் சொன்னாங்க எங்களுக்கே தெரியலன்னு சொன்னாங்க. இஸ்லாமியர்களுக்கு ராணுவத்தில் பாத்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் அந்த கொள்கை தெரியல, நிறைய பேர் தெரியல, தலைவர் வாய்ப்பு தெரியல, நம்ம நிர்வாகிகளுக்கு தெரியும். அப்ப மக்களுக்கு இப்படி ஒரு அருமையான ஒரு தலைவர் இருந்து தமிழ்நாடு இருந்தாருங்கிறது அவர் காலத்துக்கு அப்புறம் தெரிஞ்சு பிரயோஜனம் கிடையாது. வைகோங்கிறது மதிமுக பிராண்ட் வந்து எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அது ஐடி அது கண்டிப்பா நான் செய்வேன். நான் என்னால் முடிந்தவற்றில் எவ்வளவு என்னால் இந்த இயக்கத்துக்காண்டிய தோழர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்னால் என்னால் பங்களிக்க முடியுமோ கண்டிப்பா நான் செய்வேன். நான் தலைவர் மாதிரி பேச முடியாது, ஆனா மணிக்கணக்காக பவிக்க அவங்களுக்கு சாலை வாங்கணும். சிலது தலைவரோடு நல்லா பண்ண முடியுமோ அவர் மாதிரி கோவப்பட மாட்டேன். அதே நேரத்தில் அதே நேரத்தில் நிறைய ஊடகக்காரங்களும் நம்ம நிர்வாகிகளை பார்த்துக்காங்க. நம்ம உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது என் கிராமம் மற்ற இடங்களில் பிரச்சாரம் பண்ணும்போது நிறைய பேர் பாராட்டினாங்க. தலைவரே சொன்னார், பரவாயில்ல நீங்க நல்லா பேசுறப்பா அப்படின்னு சொன்னார். அது என்னன்னா மனசுக்குள்ள வந்து பேச்சு. சில இடங்களில் ஆவேசத்தோட பேசுறேன். கலைஞப்பட்டு எங்க சொந்த கிராமத்தில் 55 நிமிஷம் நான் பேசுறேன். அந்த 55 நிமிஷத்துல உள்ள அழுகிய வருது, கோபம் வருது. முன்னாடி இருக்க அந்த ஜனங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் அழுதுருக்காங்க. அந்த தண்ணி வந்து அப்போ மனசுல இருக்கிறத நீ வெளிப்படுத்துறனா அந்த முன்னாடி இருக்கிற ஆடியன்ஸ் முன்னாடி கனெக்ட் பண்ணலாம். நீ ஒரு பெரிய பேச்சாளர் கிடையாது, சிறந்த இலக்கிய தமிழ்ல பேசுறது கிடையாது, சிறந்த ஆங்கிலத்தில் பேசணும் அவசியம் கிடையாது. அந்த விஷயத்தை உள்வாங்கிட்டு உன் மனசுல இருந்து எந்த விஷயத்தையும் பேசுறனா கண்டிப்பா நீ நல்ல பேச்சுறாங்க ஆகிறாங்க நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து நான் திட்டப்படல. நான் இதெல்லாம் திடீர்னு நடந்தது. இதெல்லாம் விபத்து, அரசியல் விபத்துன்னு தான் சொல்லுவேன். என்ன ஒரு நேற்று கூட ஒரு குவைத்திலிருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு, கட்சி கிடையாது அவரு. நம்ம மேல அவருடைய பேச்சு சில ஈர்க்கப்பட்டு வந்து பார்க்க சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நீங்க இந்த கொரோனா இடத்துல சிலதெல்லாம் நீங்க இணையதளத்துல நீங்க பேசுறீங்க,
அதனால அப்ரிஷியேட் பண்ணுங்க. பட் சமீபத்தில் நீங்க பேசுன சில பேச்சுகளை பார்க்கும்போது இந்த சில மாதங்கள்லயே இவ்வளவு நல்லா பேசுறீங்க, நாங்க இவ்வளவு எதிர்பார்க்கலன்னு சொல்லி பாராட்டுறாங்க. இப்போ அவர் வார்த்தையை சொன்னாங்க, நீங்க அடுத்து தலைவர் மாதிரி சொல்லும் போது நான் சொன்ன இதே வார்த்தையை சொன்னேன். அதாவது கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அவங்க நம்ம தலைவர் வைகோ, இவங்கெல்லாம் சகாப்தங்கள், இவங்கெல்லாம் சகாப்தங்கள், செல்ஃப் மேட் பீப்புள். நான் அப்படி கிடையாது. நான் வைகோங்க மகங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி இயக்கத்தில் இருக்கிற நிர்வாகிகள் சொல்றதை திணிச்சிருக்காங்க தவிர எனக்கு நான் அதை புரியவே கிடையாது. வர்ற காலங்களில் மேபி நான் என்னுடைய சில இயல்புகளை மாற்றிக்கிட்டு நான் மேம்படுத்திக்கிட்டேன்னா என் செயல்பாட்டில் நல்லா செயல்படலாம். இப்போதைக்கு பொறுத்தவரைக்கும் எனக்கே எவ்வளவு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்புக்காண்டி அன்னைக்கு எல்லாருக்கும் நான் சொன்ன மாதிரி, பல இடங்களில் சொன்ன மாதிரி, முடிந்த மட்டும் நான் கடமையாற்றுவேன், உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று கூறி இந்த வாய்ப்பு குறுகிய நேரத்தில் இந்த வாய்ப்பை எனக்கு வாய்ப்பளித்த எனக்கு மாவட்ட செயலாளர் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வாழ்க வைகோ, வளர்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். நன்றி, வணக்கம்.